இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறார், புதுமையின் தேவன். இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற மகத்தான காரியங்களை பார்ப்பதற்கு ஆண்டவர் இந்த நாளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இயேசு கிறிஸ்து சரீரத்தில் மனுஷனாக இந்த பூமியில வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததினால அவரை விசுவாசிக்கிற யாவரின் சரீரத்தையும் ஆலயமாக மாற்றி அதுல அவர் தங்கி இருக்கிறார். உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது. அப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசிக்கிறார்களோ, அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லி நம்புறாங்களோ, அவங்க எல்லாருடைய சரீரமுமே ஆலயமாக இருக்கிறது. அதற்குள்ள தேவனே வந்து தங்குகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் படிக்கும் பொழுது யாருடைய சரீரத்திலையும் யாருடைய இருதயத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் தங்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம், மரித்ததுக்கு அப்புறம், உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவரை விசுவாசிக்கிற யாவருக்குள்ளும் அவருடைய ஆவியானவரையே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்மளுக்குள்ள உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்குவதற்கான ஒரு ஆலயமாக தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அதன் மூலமாக மாற்றி இருக்கிறார். Holy Spirit dwells in you. So there is no place for sin, sickness, poverty, disagreements, disappointments, discouragements, sorrows and failures in your life. பரிசுத்த கடவுள் உங்களுடைய சரீரமாகிய ஆலயத்திற்குள்ள தங்கி இருக்கிறதுனால உங்களுடைய சரீரத்தில் பாவத்திற்கு இடம் கிடையாது, உங்களுடைய சரீரத்தில் வியாதிக்கு இடம் கிடையாது, சோர்வுக்கு இடம் கிடையாது, துக்கத்திற்கு இடம் கிடையாது, பலவீனத்திற்கு இடம் கிடையாது, வறுமைக்கு இடம் கிடையாது. உங்களுடைய சரீரத்தினால் நீங்கள் செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். சாபத்திற்கு இடம் கிடையாது. ஏனென்றால் உங்களுடைய சரீரத்திற்குள்ள, உங்களுடைய இருதயத்திற்குள்ள பரிசுத்த தேவன் வாசமாய் இருக்கிறார், தங்கி இருக்கிறார். ஆகவே வேற எந்த காரியமும் தங்கி இருப்பதற்கு அதிகாரம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், சோர்வுகள் வரும், எல்லாமே வரும் தான். ஆனால் அவைகள் எல்லாம் நிரந்தரமாக தங்கி இருக்க முடியாது. ஒருவர் மாத்திரம், பரிசுத்த தேவன் மாத்திரம்தான் தங்கி இருக்க முடியும். அப்படியாக உங்களுடைய சரீரத்தையும் இருதயத்தையும் தேவன் மாற்றி இருக்கிறார். இதை நீங்க ஒவ்வொரு நாளும் நம்புங்க, விசுவாசிங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. தேவன் உங்களை பற்றி எப்படி சொல்றாருன்னா, நீங்கள் அவர் தங்கி இருக்கிற ஆலயமாக, கோயிலாக இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார். ஆகவே தேவனுக்குரிய எல்லாமே உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறது, தங்கி இருக்கிறது. நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். தேவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கிருபையும் உங்களுடைய சரீரத்திலும் இருதயத்திலும் தங்க வைத்திருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இந்த நாளும் மகிழ்ச்சியோடு இருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ள தங்கி இருக்கு என்ற நம்பிக்கையோடு இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் வழி நடத்துவார்.